சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சம்பூர்ண ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப சரிதாமிர்தம் 36வது அத்தியாயத்தின் தொடர்ச்சி. நான் ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபரிடம், புராண காலங்களில் பல வினோதமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கலாம், இப்போது அதேபோல் நடப்பதில்லை என்றேன். ஸ்ரீபாதருடைய கூர்மையான பார்வை என் மீது விழுந்தது. அவர் என்னை நோக்கி, நீங்கள் 3 பெண்களை மணந்து கொண்டீர்கள், மூவரும் இறந்துவிட்டனர். மூவருக்கும் வெவ்வேறு ஆத்மாக்களா இருந்தது, அல்லது ஒரே ஆத்மாவா? ஒரு ஆண் 3 பெண்களை மணந்து கொள்ள தர்மம் அனுமதி அளித்திருக்கும் போது 3 ஆண்களை ஒரு பெண் மணந்து கொள்ள தர்மம் அனுமதி அளிக்காதா என்ன? ஆத்மா என்றால் என்ன? திருமண தர்மம் என்றால் என்ன என்று கேள்வி எழுப்பினார். நான் அந்த கேள்விக்கு, ஒரு ஆண் எவ்வளவு பெண்களை வேண்டுமானாலும் மணந்து கொள்ளலாம், ஆனால் பெண்களுக்கு அந்த உரிமை இல்லை என்று அழுத்தமாக கூறினேன். ஸ்ரீபாதர் அதற்கு, ஓஹோ, நீங்கள் பிரபஞ்சத்தின் தலைவரை விட சிறந்தவரா? மண்டோதரி ஒரு சிறந்த பதிவிரதை. அவள் வாலிக்கு மனைவியாக இருந்தபோது அவளுடைய உடலில் இருந்த அணுக்கள் வேறு விதமாக இருந்தது. அவள் ராவணனுக்கு மனைவியாக இருந்தபோது அவளுடைய உடலின் அணுக்கள் வேறு விதமாக இருந்தது. அவள் விபீஷணனுக்கு மனைவியாக இருந்தபோது அவளுடைய உடலின் அணுக்கள் வேறு விதமாக இருந்தது. ஆத்மா உணர்ச்சிகள் அற்றது. அதற்கு எதன் மீதும் பற்று கிடையாது. அது அழிவில்லாதது, தூய்மையானது மற்றும் மிகவும் புனிதமானது. தாமச குணங்கள் நிறைந்திருந்த வாலிக்கு அவள் மனைவியாக இருந்தபோது அதற்கு ஏற்றாற்போல் தன் பொறுப்புகளை நிறைவேற்றினாள். ராஜச குணம் முழுமையாக நிறைந்த ராவணனுக்கு அவள் மனைவியாக இருந்தபோது அதற்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொண்டாள். சத்வகுணங்கள் நிறைந்த விபீஷணனுக்கு மனைவியாக இருந்தபோது அதற்கேற்றாற்போல் தன் கடமைகளை நிறைவேற்றினாள் என்றார். என்னால் பதிலளிக்க முடியவில்லை. சில யோசனைகளுக்கு பின்னர், ஸ்ரீபாதா, நீ கூறுவதை நாங்கள் ஒத்துக்கொண்டால் பெண்களுக்கு பல கணவர்கள் இருப்பதையும் நாங்கள் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் என்றேன். பின்னர் ஸ்ரீபாதர், இது கலியுகம், பல கீழ்த்தரமான இனங்கள் உருவாகும். மிருகங்கள், பட்சிகள், மரங்கள் மற்றும் பூச்சிகள் கூட மனித பிறவி எடுக்கும். அவற்றின் குணங்களை ஒத்து அதன் பல்வேறு உறவு முறைகள் இருக்கும். தர்மத்திற்கு புறம்பான உறவு முறைகள் உருவாகும் போது கலப்பு சாதிகள் தோன்றும். அவை கலியுகத்தின் முடிவில் அழிந்துவிடும். அசுரத்தனமான சக்திகள்தான் எதிர்பாராத கலப்பு இனங்கள் அல்லது சாதிகள் தோன்றுவதற்கான காரணம். ஆகவே அசுர சக்திகளை அழிக்க வேண்டும். அசுரன் அழிந்துவிட்டால் அவன் மீண்டும் பிறக்க மாட்டான். ஆனால் ஒரு அசுரன் பிறக்க வேண்டிய இடத்தில் 10 அசுரர்கள் பிறந்து விடுவார்கள். தர்மத்தை ஒத்த உறவு முறைகள் மட்டும்தான் தழைத்திருக்கும். ஆகவே மக்கள் அனைவரும் தங்களுடைய குடும்பம், கோத்திரம் மற்றும் ஜாதிக்கு அளிக்கப்பட்டுள்ள கடமைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அவ்வப்போது சில தெய்வீக ஆத்மாக்களும் தோன்றுவார்கள். அவர்கள் ஒரே ஆத்மாதான். அந்த ஆத்மா ஆண் உருவத்தில் தோன்றினால் அந்த ஆத்மாவின் சக்தியும் பெண் உருவமாக தோன்றும். அவர்களுடைய பந்தம் தெய்வீக திருமண பந்தம் என்று அழைக்கப்படும். அப்படிப்பட்ட தெய்வீக ஆத்மாக்கள் படைப்பின் ஆரம்பம் முதலே இருக்கிறது. அவர்கள் படைப்பின் முடிவு வரை கூட இருப்பார்கள். அவர்கள் பிரிக்க முடியாத நெருங்கிய ஒற்றுமையுடன் பராசக்தி மற்றும் பரபிரம்ம உருவத்தில் நிலைத்திருப்பார்கள். நீங்கள் வேதாந்த சர்மா என்கிற பெயருடைய பிராமணராகவும் பங்காரையா என்ற பெயருடைய சக்கிலியனாகவும் ஒரே சமயத்தில் பிறந்துள்ளீர்கள். உங்களுடைய சக்தி உங்களுடைய 3 மனைவிகளாகவும், உங்கள் வீட்டில் சமீபத்தில் இறந்த பசுவாகவும் மற்றும் சக்கிலியனின் மனைவி பங்காரம்மாவாகவும் பிறந்துள்ளது. உங்கள் இறந்த மனைவிகள் மற்றும் இறந்த பசுவின் சைத்தன்யங்கள் தாழ்ந்த ஜாதி பெண்ணான பங்காரம்மாவுடன் ஐக்கியமாகியுள்ளது. சைத்தன்யம் எங்கிருந்து தோன்றியதோ அந்த இடத்திற்கு பின்னோக்கி சென்று ஐக்கியமாகிவிட வேண்டும். படைப்பின் மர்மங்கள் மிகவும் ஆழமானது. சப்த ரிஷிகளின் சக்தியால் கூட அதை புரிந்து கொள்ள முடியாது. பங்காரம்மாவின் உடல் பங்காரையாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதால் நீங்கள் தர்மத்தை மீறாமல் அவளுடன் திருமண வாழ்க்கை மேற்கொள்ளலாம். அவளிடமிருந்து உடல் ரீதியான சுகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது. நான் தர்மத்தின் ஆசனத்தில் இருந்து கொண்டு இவ்வாறு முடிவெடுத்துள்ளேன்.
இயற்கைக்குள் நுழைந்தால் அவற்றை தர்மத்தின்படி கோட்பாடுகள் மற்றும் பழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். பங்காரம்மா தன்னுடைய தோளினாலான செருப்பை எனக்கு தைத்து கொடுக்க விரும்பினாள். நான் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டேன். அவள் பங்காரம்மாவாக உயிரோடு இருக்கும் போதே அவளுக்கே தெரியாமல் ஒரு பசுவாக பிறந்தாள். எதுவும் தெரியாமலேயே அவள் உங்களுடைய 3 மனைவிகளாகவும் பிறந்தாள். ஒரு சைத்தன்யம் 3 அல்லது 4 உடல்களில் பிரிக்கப்படும் போது ஒவ்வொரு குறிப்பிட்ட உடலும் தான் ஒன்று மட்டும்தான் என்று எண்ணிக்கொள்ளும். அவைகளால் அனைத்து பகுதிகளின் ஒரே தன்மையை கண்டுபிடிக்க முடியாது. மேலே குறிப்பிடப்பட்டுள்ளதுதான் காலே பஞ்ச சகஸ்ராணி ஜெயதே வர்ண சங்கரே என்ற வரியின் அர்த்தம். இது சாதிகளின் கலப்படங்களை பற்றி கூறவில்லை. இது இனங்களின் கலப்பு பற்றித்தான் கூறுகிறது. ஜாதி கலப்படங்கள் நிகழும் போது அது கீழ்ப்பிறப்புகளை உருவாக்கும். இனங்கள் கலக்கப்படும் போது புதிய சக்தியுடன் புது இனம் ஒன்று உருவாகும். அந்த புது இனம் மனிதன் பரிணாம வளர்ச்சி அடையும் போது தெய்வீகத்தன்மை அடையும். இந்த பூமியில் தெய்வீக இனம் ஒன்று பிறக்கும். இந்த பிராமண சபையின் உண்மையான நோக்கம் என்ன என்பது எனக்கு தெரியும். என் தந்தையையும் தாத்தாவையும் பிராமண ஜாதியிலிருந்து தள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய ஆழ்மனதில் ஒளிந்திருக்கும் தீய எண்ணம். ஆகவே வேதாந்த சர்மா, நான் உங்களை பிராமண ஜாதியிலிருந்து ஒதுக்கி வைக்கிறேன். இன்றிலிருந்து நீங்கள் பங்காரையா என்று அழைக்கப்படுவீர்கள் என்று ஸ்ரீ ஸ்ரீபாதர் ஆணையிட்டார். முழு சபையும் திகைப்படைந்தது. அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு ஒளி என்னுள் ஐக்கியமானது. பின்னர் ஸ்ரீ ஸ்ரீபாதர் மிகவும் தீர்க்கமாக, உங்களுடைய கண்களுக்கு முன்பே பங்கார் ஐயாவின் சைதன்யம் வந்து வேதாந்த சர்மாவினுள் ஐக்கியமானது. இவர் தாழ்ந்த ஜாதிக்காரரா அல்லது பிராமணனா என்பதை எப்போது முடிவு செய்யுங்கள். நீங்கள் எங்களை ஜாதியை விட்டு தள்ளி வைத்துவிட்டு ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியாரிடம் ஒப்புதல் பெற்றுக்கொள்ள விரும்பினீர்கள். ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியாரால் என்னை என்ன செய்துவிட முடியும்? நான் உங்கள் கண்முன்தான் பிறந்து வளர்ந்துள்ளேன். என் தந்தையிடமோ அல்லது தாத்தாவிடமோ எந்த வேதங்களையும் படிக்காமல் வேதங்களை பாராயணம் செய்கிறேன். நான் பல இடங்களில் ஒரே நேரத்தில் தரிசனமளிக்கிறேன். நான் ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியாரை சந்திக்க நேர்ந்தாலும் நான் எதற்கு பயப்பட வேண்டும்? அவர் தினமும் வணங்கிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ சாரதா சந்திர மௌலீஸ்வரராக அவருக்கு தரிசனம் அளித்து அருள் புரிவேன். பின்னர் அவர் என்னை கண்டிப்பாக கடவுள் என்று ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். பின்னர் அவருடைய முடிவு உங்களுக்கு மேலும் வலியை உண்டாக்கும். சத்திரியர்கள் மற்றும் வைசிய சபை உங்களுடைய முடிவுக்கு கீழ்ப்பணிய மாட்டார்கள். அவர்கள் வைதீக நடைமுறைகள் மற்றும் சடங்குகளுக்கு அளிக்கும் ஆதரவை நிறுத்தினாலோ தானங்கள் அளிப்பதை நிறுத்தினாலோ நீங்கள் உங்கள் குழந்தைகளுடன் பட்டினிதான் கிடக்க வேண்டும். என்னோடு சண்டையிட வேண்டும் என நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு எல்லா வழிகளிலும் அழிவுதான் வந்து சேரும். வாழ்க்கையின் 4 நிலைகளான மாணவன், குடும்பஸ்தன், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற பின்பற்ற வேண்டிய கடமைகளை நான் விளக்குகிறேன். 18 வகையான வர்ணத்தவர்களும் சுகம் மற்றும் சந்தோஷத்துடன் வாழ வேண்டும். உங்களுடைய கடமைகளை திறம்படச் செய்து தர்மத்தை ஸ்தாபிப்பதில் பங்கு கொள்ளுங்கள். இல்லையென்றால் பல துன்பங்கள் மற்றும் இழப்புகளுக்கு ஆளாக நேரிடும். நான் சாந்தமாக இருப்பேன், ஆனால் நீங்கள் குழப்பமான சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவீர்கள். குணங்களின் வளர்ச்சியின் போது 2 வழிகள் தான் இருக்கின்றன. ஒன்று சரிப்படுத்தி கொள்ளும் முறை, இன்னொன்று சரிப்படுத்தப்படும் முறை. 2வது வழி, அதாவது சரிப்படுத்தப்படும் முறைக்கு நிறைய நேரம் அளிக்கப்படும். நீங்கள் சரி செய்யப்படும் முறைக்கு தயார் இல்லை என்றால் நீங்கள் அழிவைத்தான் வரவேற்கிறீர்கள். தேவையென்றால் நான் அழிவின் மூலம் கூட தர்மத்தை நிலைநாட்டுவேன். வேறு எந்தவித மாற்று வழியும் இல்லாததால் நான் பங்காரம்மாவை அழைத்து கொண்டு ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்திற்கு பயணிக்கும் போது இந்த இடத்திற்கு வந்தடைந்தோம். நான் மாதங்கி தேவியின் சிலையை இந்த ஆசிரமத்தில் பிரதிஷ்டை செய்து இங்கேயே வாழ்ந்து வருகிறேன். ஸ்ரீ ஸ்ரீபாதர் இந்த வழியாக குருகட்டாவிற்கு செல்லும் போது இங்கு தங்கி எங்களை ஆசீர்வதித்துவிட்டு, நீ இறந்த பிறகு கர்ம பந்தங்களின் காரணமாக மீண்டும் பிராமணனாக பிறப்பாய். கர்ம பந்தங்களின் காரணமாக பங்காரம்மா சூத்திர பெண்ணாக பிறப்பாள்.
பின்னர் நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்வீர்கள். உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும். உங்கள் பரம்பரை என்னை வணங்கும் பாக்கியம் பெறுவார்கள். நீங்கள் எல்லா சுகங்களையும் பெற்று வாழ்வீர்களாக என்று கூறினார். ஐயா, இதுதான் எங்களுடைய கதை என்றார். அவர் ஸ்ரீ ஸ்ரீபாதருடன் தனக்குள்ள தொடர்பை பற்றி விளக்கிவிட்டு, ஸ்ரீ ஸ்ரீபாதருடைய கொலுசுகள் உங்களிடம் இருக்கிறது என்றும், நீங்கள் இந்த வழியில் பயணிக்கும் போது அதை நான் பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக தோளாலான செருப்பை உங்களிடம் ஸ்ரீ ஸ்ரீபாதர் அளிக்கச் சொன்னார். நாங்கள் மதங்க முனிவரின் மகளான மாதங்கி தேவியை வணங்குகிறோம். அவளை வணங்கினால் அபரிமிதமான இல்லற பேரின்பங்களை பெறலாம். அவளை ராஜ மாதங்கி, கர்ண மாதங்கி மற்றும் பல பெயர்களில் அழைக்கிறோம். ஒரு முறை ஸ்ரீ ஸ்ரீபாதர் ஸ்தூல உடலுடன் எங்கள் ஆசிரமத்தில் காட்சியளித்தார். அச்சமயத்தில் பங்காரம்மா பால் காய்ச்சி கொண்டிருந்தாள். தோல் செருப்பின் தோலுக்கு சொந்தமான பசு தன் தலையை ஆட்டிக்கொண்டே எங்கள் முன் கடந்து சென்று எங்களுக்கு தரிசனம் அளித்தது. ஸ்ரீ ஸ்ரீபாதர் எங்களிடமிருந்து பாலை பெற்றுக்கொண்டார். நாங்கள் வணங்கி கொண்டிருக்கும் மாதங்கியின் சிலை அவர் பெயரில் அமையவிருக்கும் சமஸ்தானத்தில் உள்ள அத்தி மரத்தின் பல அடி ஆழத்திற்கு கீழ் சென்றடையும் என்று கருணையுடன் அறிவித்தார். அதை பல சித்தபுருஷர்கள் வணங்குவார்கள் என்றும் கூறினார். அவர் பங்காரம்மாவை அழைத்து, அம்மா, உன் கணவர் மிகவும் தகுதி வாய்ந்தவர். நீ அடுத்த பிறவியில் அவரிடமிருந்து எல்லா சுகங்களையும் அனுபவித்துக்கொள். நான் உனக்காக தங்கத்தினாலான திலகத்தை தயாராக வைத்துள்ளேன். நான் உனக்காக மிகவும் புனிதமான திருமாங்கல்யமும் தயார் செய்து வைத்துள்ளேன். அவை ஹிரண்யலோகத்தில் பாதுகாக்கப்பட்டுள்ளது. அடுத்த பிறவியில் நான் ஆசீர்வதித்து என் கையாலேயே உங்கள் திருமணத்தை நடத்தி வைக்கிறேன் என்று கூறினார். ஐயா, நீங்கள் எங்கள் கதையை கேட்டீர்கள். எப்போதும் சித்தமங்கள ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்கிறீர்கள். அதன் மூலம் நீங்கள் கண்டிப்பாக மகா புருஷர்களின் அருளை பெறுவீர்கள். ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபருடைய கைகள் மற்றும் கால்களாக சித்தர்கள், மகா சித்தர்கள் மற்றும் மகா யோகிகள் விளங்குகிறார்கள். ஸ்ரீ ஸ்ரீபாதர் தன் தீர்மானத்தை அவர்கள் மூலம் மேற்கொள்கிறார். அவர் ஒருமுறை ராஜமாதங்கி தேவியாக காட்சியளித்து எங்களுக்கு அருளினார். முழு படைப்பு மற்றும் எல்லா இரகசியங்களும் அவரின் கைகளில்தான் உள்ளது. நீங்கள் எப்போதும் அவரையே நினைவில் கொண்டு தியானித்து வணங்குங்கள். எல்லா சித்திகளும் அவர்தான். அவர் உங்களுடைய தாயைப் போல உங்களை பாதுகாப்பார். ஸ்ரீ ஸ்ரீபாதர் தன் பக்தர்களின் மீது காட்டும் அன்பு 1 கோடி அன்னையின் அன்பை விட உயர்வானது என்று கூறி முடித்தார். வெற்றி வெற்றி. ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபருக்கு வெற்றி. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். சாந்தி வெங்கடாச்சலம். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். ஸ்ரீபாத ராஜம் சரணம் பிரபத்தியே.